ஃப்ரெண்ட்ஸ், மலர் யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க. தினம் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தகவலை பார்த்துட்டு இருக்கோங்க. இன்னைக்கு பங்குனி மாதத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்தியை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். சதுர்த்தினா முதல்ல என்னன்னு பார்க்கலாமா? சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட இந்த கால கணிப்பு முறையில் நம்ம 15 நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரும் நாளை தாங்க குறிக்கிறது தாங்க சதுர்த்தி. இந்த நாட்கள் பொதுவாக திதி என்னும் பெயராலே அழைக்கப்படுகின்றன. அமாவாசை நாளையும் பூரணை நாளையும் அடுத்து வரும் 4வது திதி தாங்க நம்ம சதுர்த்தி திதி. ஏன்னா சதுர்த்தின்னு நம்ம சொல்லிடுறோம், ஆனால் அந்த சதுர்த்திக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. பங்குனி மாதம்னாலே தெய்வீக மாதங்க. அந்த மாதத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்தியில நம்ம விநாயகருக்கு விரதம் இருந்தா ரொம்பவே சிறப்புங்க. பொதுவாகவே விநாயகருக்கு விரதம் இருக்க நிறைய நாட்கள் இருந்தாலுமே சதுர்த்தி நாட்கள்ல விரதம் இருந்தா அது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயங்க. எப்படி விரதம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சதுர்த்தி அன்று அதிகாலையிலேயே நம்ம நீராடி சாப்பாடு எடுத்துக்காம மாலை வரை நம்ம விநாயகருக்கு உபவாசம் இருக்கலாங்க. முழு நேரமும் விரதம் இருக்க முடியலனாலும் பால் மற்றும் பழம் சாப்பிடலாங்க. சதுர்த்தி அன்று நம்ம சாயங்காலம் விநாயகர் கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளலாங்க. சதுர்த்தி அன்று ஆலயத்தை நம்ம 8 முறை சுற்றி வரணுங்க. அப்படி சுற்றி வரும்போது அதற்கான பலன் நமக்கு கூடுதலாக கிடைக்குங்க. கோவிலில் எல்லா பூஜையும் முடிந்த பிறகு வீட்டுக்கு வந்து விரதத்தை முடிச்சுக்கலாங்க. இப்படி நம்ம விரதம் இருக்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்க பிரச்சனைகள்லாம் தீருங்க. முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே சிறப்பான விஷயமா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இருக்கும் மந்த புத்தி நீங்கி அறிவு கூர்மை உண்டாகுங்க. கல்வி மற்றும் கலைகளிலும் சிறந்து விளங்குவாங்க உங்க பிள்ளைங்க. அவங்க விரதம் இருக்கலனாலும் பரவாயில்லைங்க, அவங்களுக்கு பதில் நீங்க வேண்டி விரதம் இருந்து வேண்டிக்கலாங்க. இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.